டேய் முக்காடு நேர்களே, டிவிக்கு தொண்டர்கள் எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடே கொந்தளிக்க போகுது. அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாயிருக்கு. எல்லா இடங்களும் டிவிக்கே போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, சின்ன சின்ன இடங்கள்ல. அது ஏன் அப்படின்னா, அதாவது மெஜாரிட்டியில் வின் பண்ணாலும் 118 சீட்டு கிடைக்கல அப்படின்றத காரணம் காட்டி சிஎம் பதவி ஏற்கிறதுக்கு கவர்னர் அனுமதிக்கல. அது சட்டப்படி குற்றம். இது ஏன் குற்றம்? இங்கே பிஜேபி வந்தது தான் குற்றம். பிஜேபி கவர்னர் மூலயமா நீ அவனை பதவி ஏற்க விடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் காரணம்? பிஜேபிக்கு எதிரான அரசியல் விஜய் செய்ய போவதற்கான அத்தாட்சி ஏன் வந்துருச்சு? பிஜேபிக்கு பயம் வந்துருச்சு. அதாவது காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதுனால இங்கே மத சார்பற்ற ஒரு கூட்டணி, மத சார்பற்ற ஒரு கட்சியை ஆதரிக்கணும், அதை வளர்த்தெடுக்கணும்னு விஜய் விருப்பப்படுறாரு. அதற்கு எதிராக பிஜேபி களம் காணுது. இந்தியா முழுக்க நாம் ஆக்கிரமிச்சாச்சு. இந்த தமிழ்நாட்டில் டிவிகேவை சிபிஐ மூலயமாவும் எது மூலயமாவும் கையகப்படுத்தி அவனை பயமுறுத்தி டிவிகே விஜயை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரலான்னு பார்த்தா வழிக்கு வர மாட்டிருக்காரு அப்படின்னு பிஜேபிக்கு வைத்தறிச்சல். அதனால தான் திருப்பியும் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி அப்படின்ற இதை பிம்பத்தை கிரியேட் பண்ணி எப்படியாவது பிஜேபி விஜயை கைக்குள்ளே போட்டுக்க பார்க்குது. இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்குவாங்களா மாட்டாங்களான்னு முக்காடு நேரிலே நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. இங்கே எதிர்கட்சியாக டிஎம்கே உட்கார வச்சு அதை டிவிகே விஜயோட அரசியல் என்னன்னு பார்க்க விருப்பப்படுறாங்க. ஆனால் இதற்கு எதிராக ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கொள்கைக்கு மாறாக கூட்டணி சேர்த்தா இந்த தமிழ்நாடு என்ன ஆகும்? முக்காடு நேரிலே நீங்கள் சொல்லுங்கள்.